அரசியலை இந்த மண்ணில் விதைப்பதற்காக ஒரு தலைவர் புறப்பட்டிருக்கிறார். கண்ணதாசன் மிக அழகாக சொல்லுவார், எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான், இங்குவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன் சொல்லுவான். அப்படி ஒரு தலைவன் தொடர்ந்து வைத்துக் கொண்டு இந்த 2 நாட்களாக மிகப்பெரிய சித்து விளையாட்டு ஒரு வன்முறையை கட்டவிழ்த்து விட்டு இங்கே மிகப்பெரிய அளவில் பணத்தை செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை தடுத்தாக வேண்டும். அதற்கு நாம் அத்தனை பேரும் பொறுப்பேற்க வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டு, சுழல் வண்ணன் சோர்வீரன் அஞ்சான் இவனை இகழ்வெண்ணல் யாருக்கும் மரிதான் என்று சொல்லுவான். அப்படி சுழல் வண்ணனாக சோர்வீரனாக தொடர்ந்து 24 மணி நேரமும் பயணித்துக் கொண்டு உங்களுக்காக பணியாற்றிக் கொண்டு நமக்காக பணியாற்றிக் கொண்டிருக்கிற உங்கள் வீட்டு பிள்ளை, எங்கள் வீட்டு பிள்ளை, நமது வீட்டு பிள்ளை அண்ணாமலை அவர்கள் வெற்றி பெற வேண்டும். வளமான கொங்கு நாட்டையும் வலிமையான பாரதத்தையும் வலியுறுத்தி 3வது முறையாக மீண்டும் மோடி வேண்டும் மோடி என்கிற அந்த இலக்கோடு 3வது முறையாக அவரை ஆட்சிக் கட்டளையில் அமர்த்துவதற்காக கோவை மாநகரம் முழுவதுமாக பொறுப்பேற்றுக் கொண்டு விட்டது. இந்த வெற்றி உறுதி செய்யப்பட்டதாக இருந்தாலும் கூட இந்த நாட்கள் வருகின்ற நாட்களை நாம் ஜாக்கிரதையாக அணுகி இந்த வெற்றியை நமதாக்கிக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களிடத்தில் கோரிக்கையாக வைத்து, படித்தவர்கள் அத்தனை பேரும் இருக்கிறீர்கள், எல்லோரும் எடுத்துச் சொல்லுங்கள் என்று உங்களிடத்தில் கேட்டு, மாற்றம் வரவேற்புக்குரியது. அந்த மாற்றம் முன்னேற்றமாக இருக்கும். அவர் இந்த இடத்தை வெற்றி பெற்றால் மத்திய அமைச்சரிலே ஒரு கேபினெட் அமைச்சராக வருவதற்கெல்லாம் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த வாய்ப்பை எல்லோரிடத்திலும் சொல்லுங்கள். அவர்கள் வந்தா யாரு பிரதமர் வேட்பாளரே தெரியாது. அவர்களெல்லாம் வந்து ஒன்று செய்வதற்கெல்லாம் ஒன்று இல்லை. எல்லாத்தையும் தாண்டி சென்ற இடத்திலெல்லாம் அவர் சொல்லுகிறார், கிட்டத்தட்ட 1/2 நூற்றாண்டுகளுக்கு மேலாக இந்த குழந்தைகளுடைய பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று கேட்டேன். ஆனா ஒரு மாற்றத்தை மட்டுமல்ல, இந்த குழந்தைகளுக்கு ஒரு நியாயமான கல்வியை, அவர்களுக்கு நியாயமான சுகாதாரத்தை தருவதற்கு 1/2 நூற்றாண்டுக்கும் நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு தலைவனை, ஒரு தங்க தலைவனை பெற்றிருக்கிறோம். அதற்காக நன்றி சொல்வோம் என்று சொல்லி இந்த நேரத்திலே எங்கள் வாழ்வும் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு, எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டேன், கங்கை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊறும் உள்ள எங்கள் உள்ளம், வெண்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோள்கள் எங்கள் வெற்றி தோள்கள் என்று சொல்லி, வெற்றி தோள்களாக நம்முடைய தோள்கள் மலரட்டும் என்று உங்களிடத்திலே கேட்டுக்கொண்டு, இப்படை தோற்கின் எப்படை வெல்லும், நமது வெற்றியை நாளைய சரித்திரம் சொல்லும் என்று நிறைவு செய்கிறேன். நன்றி. ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு திரு அண்ணாமலை அவர்கள் பேருக்கு வாய்ப்பு கிடைத்ததுக்கு மிக நன்றி. கோயம்புத்தூர்ல அண்ணாமலை அவர்கள் தேர்தலில் இங்கே நிற்கிறாங்கன்னு கேள்விப்பட்டோன்னே உங்களை போல் நானும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். கண்டிப்பாக வெற்றி அடைவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இதில் வந்து கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொஞ்சம் நிறையவே பின்தங்கி இருக்கணும். எஸ்பெஷலி ஏர் கனெக்டிவிட்டி. கண்டிப்பாக இதை உங்களுடைய கவனத்துக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்க விஷயம்தான். முக்கியமாக நாங்கள் வந்து இந்த தொழில் இருக்கிறதுனால தெரிய வரக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை வந்து ட்ரக் அபியூஸ் வந்து ரொம்ப நிறையா இருக்குது. பள்ளிக்கூடங்களுக்கு சென்றால் பள்ளிக்கூடங்களில் இப்போ வந்து 7வது 8வது படிக்கும் மாணவர்கள் கூட கார்பரேட் மூலியமாகவும் மற்ற வகையில் ட்ரக் துணிக்கப்படுகிறது. அது வந்து பெரிய அளவில் தடுக்கப்பட்டு அதை நிறுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். இதனால் வருங்கால சமுதாயம் பாதிக்கப்படும். இந்தியாவுடைய ஸ்ட்ரென்த்தே வந்து இளைஞர்கள் தான். வேர்ல்ட்லேயே வந்து யூத் பாப்புலேஷன் இந்தியாவில் தான் அதிகம். இந்த மிக முக்கியமான இந்த பிரச்சனையை கண்டிப்பாக அந்த கவனத்துக்கு இயற்கையான உருவான ஒரு பிசினஸ் ஏரியா. இங்க யாருமே அரசு திட்டம் போட்டு பம்ப் மேனுஃபேக்சரிங் வரணும், அரசு திட்டம் போட்டு ஆட்டோமொபைல் ஆன்சரி யூனிட் வரணும், அரசு திட்டம் போட்டு டெக்ஸ்டைல்ஸ் வரணும், பவர் லூம் வரணும், ஹேண்ட்லூம் வரணும். எந்த அரசும் எந்த திட்டம் போடல. அவங்கவுங்க ஊர்ல கிராமத்துல இருந்தாங்க, விவசாயம் பார்த்துட்டு இருந்தாங்க. தண்ணி இல்லை, அது விவசாயம் வேண்டாம்னு நினைச்சாங்க. அல்லது விவசாயம் பார்த்துக்கிட்டே ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் நினைச்சாங்க. 2 பேர் வந்தாங்க, ஒரு தொழில் ஆரம்பிச்சாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஒரு 4 பேர் கூப்பிட்டு வந்தாங்க, அவங்க ஒரு 4 பேர் கூப்பிட்டு வந்தாங்க. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அங்கங்க கிளஸ்டர் ஆயிடுச்சு. சோமனூரா விசைத்துறை, பல்லடங்களா இந்த மாதிரி, இந்த முட்டை, கறி, கோழி. கோயம்புத்தூர்ல இந்த ஏரியாக்கெல்லாம் பவுண்டரி, இந்த ஏரியாக்கெல்லாம் ஆட்டோமொபைல் ஆன்சிலரி, இந்த ஏரியாக்கெல்லாம் இப்படி, இந்த ஏரியாக்கெல்லாம் இப்படி. இந்த இயற்கையான கிளஸ்டர் என்பது இந்த உலகத்துல எந்த ஒரு நகருக்கும் கிடையாது, நமக்கு மட்டும்தான் இருக்கு.
இது அரசனுடைய இன்டர்வென்ஷன் இல்லாம மக்களே தானாக உருவாக்கிய ஒரு நகரம். அதான் பார்த்தீங்கன்னா இந்த நகரத்தை நிறைய பேருக்கு புரியாது. நிறைய பேருக்கு இந்த நகரத்தினுடைய பிரச்சனையே புரியாது, அடிப்படை தன்மை புரியாது. இந்த நகரத்துடைய பிரச்சனை நம்ம சொல்றோமே, லாண்ட்லோட் பிரச்சனை கை வச்சிட்டீங்கன்னா இந்தியாவுடைய 40% ஸ்பிட்டில் எங்ககிட்ட தான் இருக்கு. அது கோயம்புத்தூர் வெளியே 15 கிலோமீட்டருக்குள்ள இருக்கு அப்படின்னு சொன்னா புரியாது. அதனால் இன்னைக்கு இதையெல்லாம் பேச வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. இந்தியாவுடைய பவுண்டரி அவுட்புட்ல 38% நாங்க தான் இருக்கோம். இந்தியாவுடைய இத்தனை காலமா வெங்கடேஷன் நம்பர் 1 இருக்கும், அகமதாபாத் நம்பர் 1 ஆயிருக்கு. எம்எஸ்எம்இ அதிகமான எம்எஸ்எம்இ ஒரு டிஸ்ட்ரிக்ட் எடுத்தா நாம தான் இருக்கோம். இந்த மாதிரி நீங்க எந்த குறியீடு எடுத்து பார்த்தாலும் கூட கோயம்புத்தூரை பொறுத்தவரை ஒரு மிக மிக முக்கியமான ஊர். அது எல்லாவற்றையும் தாண்டி மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு ஊர். இன்னைக்கு இந்த ஊர் பிரச்சனைகள் இருக்குதுங்க. அடிப்படை பிரச்சனைகள் இருக்கு, உள்கட்டமைப்பு பிரச்சனைகள் இருக்கு, தொழில்துறைக்கு பிரச்சனை இருக்கு. தொழில்துறை அடுத்த கட்டம் போகாம ஸ்தம்பிச்சு நிற்குது. புதிய ரக தொழிற்சாலைகள் கோயம்புத்தூருக்கு வரமாட்டேங்கிறாங்க. ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோ, ஒரு பிளாக் செயினோ, ஒரு செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் யூனிட்டோ, ஒரு வேஃபர் டெக்னாலஜி டிஎஸ்எம்சி மாதிரி நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சிப் டிசைன் மேனுஃபேக்சரிங்கோ, அதெல்லாம் கோயம்புத்தூருக்கு வந்தால் மட்டும்தான் இந்த நகரம் அடுத்து போக முடியும். அதெல்லாம் இல்லை. அதற்கான இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, அதற்கான ஒரு புரிந்துணர்வு இல்லை, அதற்கான விஷயம் நம்ம கோயம்புத்தூருக்கு இல்லாமல் இருக்குது. பிரச்சனை நம்மகிட்ட இல்லை, பிரச்சனை ஆட்சியாளர். அதை மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறோம். நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி கொண்டு வரும். மூன்றாவது பார்த்தீங்கன்னா இந்த நகரம், இந்த மாவட்டம் 310 காலேஜஸ் இருக்கு சார். 310 காலேஜஸ் இந்தியாவிலேயே ஒரு மாவட்டத்தில் 310 காலேஜஸ் இருக்கிற வாய்ப்பு. 1,26,000 பேர் கிராஜுவேட் ஆகிறாங்க ஒரு வருஷம். 1,26,000 பிளஸ். நான் இன்னும் சில இதுக்கெல்லாம் போலிங்க. நான் சில கோர்சஸ்லாம் நான் இன்னும் போகல. பேசிக் கோர்சஸ், அண்டர் கிராஜுவேட் கோர்சஸ், போஸ்ட் கிராஜுவேட் கோர்சஸ் 1,26,000 மேலே கிராஜுவேட் ஆகிறாங்க சாதாரணமாக. இந்த குழந்தைங்களை எங்க வேலை கிடைக்குது? நீங்க பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாத்தையும் சொல்றதானே, இந்த பெங்களூருக்கும் கோயம்புத்தூருக்கும் ட்ரெயின் பண்ண ஒரு 3 போட்டுட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். இப்ப நாம கேட்பாங்க, ஒரு சின்ன ஊருக்கும் பெங்களூருக்கும் ட்ரெயின் போட்டா அதுல ஒரு லாஜிக் இருக்கு. சின்ன ஊருக்கும் கோயம்புத்தூருக்கும் ட்ரெயின் போட்டா ஒரு லாஜிக் இருக்கு. பெரிய ஊருக்கு எதுக்கு 3 ட்ரெயின் ஒரு நாளைக்கு அப்படி ஆட் பண்ணணும்னு கேட்குறீங்கன்னா, இல்லைங்க நம்ம பசங்க அங்கே தான் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. ஸோ படிக்கிறதெல்லாம் இங்கே 1,26,000 பேர் வெளியே வர்றது இல்லை. 310 காலேஜ் இருக்கிறது இங்கே, ஆனால் வேலை வாய்ப்பு பெங்களூர். உண்மைதானே? ஸோ எல்லாரும் அங்கே இருக்கிற டிசிஎஸ், அங்கே இருக்கிற சிடிஎஸ், அங்கே இருக்கிற இன்ஃபோசிஸ், அங்கே இருக்கிற நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் கம்பெனிஸ் தான் நம்ம குழந்தைங்களா இருக்கிறாங்க. A city cannot function like this. ஒரு சிட்டியில அடிப்படையில் எங்கே மேன் பவர் இருக்கோ இண்டஸ்ட்ரி அங்கே இருக்கணும். அடிப்படையில் எங்கே எஜுகேஷனல் ஹப்பா இருக்கோ நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அங்கே வரணும். அதனால் நமக்கு ஒரு குறிக்கோள் வைத்திருக்கின்றோம், குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர், GCCs அப்படிங்கிறாங்க. குறிப்பாக இந்த ஃபார்ச்சூன் 500 கம்பெனியுடைய பேக் ஆஃபீஸ், ஃப்ரண்ட் ஆஃபீஸ், ஒரு பெரிய ஒரு 2 lakh ஸ்கொயர் ஃபீட், 3 lakh ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு 20,000 பேர் 30,000 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷனல் ஆஃபீஸை குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் GCC. இன்னைக்கு எத்தனை GCC? ஆனா 400 GCC பெங்களூர், 200 GCC ஹைதராபாத் சுத்தி. கோயம்புத்தூர்ல எத்தனை டைடல் பார்க் போய் பார்த்துருக்கீங்களா? பாதி பில்டிங் எம்டியா இருக்கு. அது நம்ம கோயம்புத்தூர்ல பிறந்த பிசினஸ்மேன் மரியாதைக்காக, ஊருடைய பெருமைக்காக கம்பெனிக்கு வச்சிருக்கோம். நம்ம இப்படி போகக்கூடாதுங்க. நம்ம ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்கோம், நம்ம ஊர் நம்ம இங்க இருக்கோம். எத்தனை நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கம்பெனி வந்து இதெல்லாம் நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனைகள். அதனால தான் நாங்கள் IIM கோயம்புத்தூர் கொண்டு வரணும் அப்படின்னு நம்முடைய தேர்தல் நோக்கத்தை கேட்டுருக்கோம். செகண்ட் IIM கோயம்புத்தூர், குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ் இங்கே வரணும். குறைந்தபட்சம் 2 லட்சம் பேர் அதில் வேலை வாய்ப்பில் இருக்கும். மினிமம் 2 lakh high-end jobs. அவங்களுடைய நெட் ஆவரேஜ் சேலரி ஒரு மாசத்துக்கு குறைந்தபட்சம் 2 லட்சம், 1,80,000, 2 லட்சம். அந்த 2 லட்சம் பேருக்கு அவ்வளவு இருந்தால் அவ்வளோ பணம் எக்கானமிக்கு வரும். அவ்வளோ பணம் எக்கானமிக்கு வந்தால் நல்ல தியேட்டர், நல்ல என்டர்டைன்மெண்ட் ஏரியா, நல்ல ஹோட்டல்ஸ், நல்ல பிஸ்னஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சைடில் அப்படியே இம்ப்ரூவ் ஆகும் ஈகோசிஸ்டம். அதனால ஒரு பெரிய விஷன் டாக்குமெண்டோடு கலந்து வருகின்றோம். இதை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றோம். இதற்கு உங்களுடைய மேலான ஆதரவை ஒரு பக்கம் போடணும். இது ஒரு பக்கம். ரெண்டாவது, ஐயா இன்னைக்கு நம்முடைய கோல் கோயம்புத்தூர், முழுசா கோயம்புத்தூர் மாவட்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கோவை பாராளுமன்ற தொகுதி 65% ஓட்டு போடுவாங்க. அதில் கிராமப்புறத்தை எடுத்துருங்க, சூலூர் எடுத்துருங்க, பல்லடம் எடுத்துருங்க, கவுண்டபாளையத்துடைய பாதி எடுத்துட்டீங்கன்னா கோயம்புத்தூர் டவுன் பகுதியினுடைய வாக்கு என்பது 52-53%. அதை உயர்த்தி ஆக வேண்டும், உயர்த்த வேண்டிய கட்டாயம் நமக்கு. நல்லா ஒன்று ஓட்டு போடும். இந்த முறை தேர்தல் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே தேர்தல், சாட்டர்டே சண்டே ஹாலிடே. ஸோ லீவ் எடுத்துட்டாங்கன்னா 3 நாள் லீவ் வரும். அதனால் இதெல்லாம் உடைத்து
இந்த முறை கோயம்புத்தூருடைய நகரத்து மக்கள் அதிகமாக வாக்கு செலுத்த வேண்டும். அப்பதான் மாற்றம் நடக்கும். ஏன்னா நாம வேற ஓட்டு பணம் கொடுக்க மாட்டோம் நினைக்கிறோம். யாருக்கும் எதுவும் கிடையாது. எல்லாருக்கும் அண்ணாமலை அன்பு, உங்களுக்கு அண்ணாமலை அன்பு இணைந்து வேலை செய்யணும் தான் நடந்துட்டு போறாங்க. அது எப்படி போகும் எனக்கு தெரியாது. மக்கள் எப்படி பார்க்கறாங்க எனக்கு உண்மையில தெரியாது. நான் நினைக்கிறது மக்கள் இதை நம்பிக்கையா பார்க்கறாங்க, ஆரோக்கியமா பார்க்கறாங்கிறது என்னுடைய ஒரு திடமான ஒரு எண்ணம். இது ஒரு பாசிட்டிவா இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் எல்லோரையும் வாக்கு செலுத்த வேண்டும் என்று நான் சொல்வது அவசியமாகுது. அதை நீங்க செய்யணுங்கிறது என்னுடைய வேணும். குறிப்பாக இருக்கக்கூடிய பிஸ்னஸ் கன்சர்ன்ஸ் இருக்கிறவங்க, வேறு வேறு அசோசியேஷன் இருக்கிறவங்க, ஜார்ஜ் சங்க அமைப்புகள் இருக்கிறவங்க, ரோட்டரி, லைன்ஸ், பிஎன்ஐ இன்டர்நேஷனல், இதில் நீங்கள் இருந்தாலும் கூட நீங்கள் இந்த வார்த்தையை ஸ்ப்ரெட் தி வேர்ட், மேக் எவ்ரிபடி டு வோட். 100% வாக்குப்பதிவு உங்களை சுற்றி இருக்கிறோம் போட்டுருக்காங்க. யாரும் ஓட்டு போடாமல் வீட்டில் உட்கார்ந்து நீங்கள் அனுமதி கொடுக்கக்கூடாது. இதை நீங்கள் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய அன்பார்ந்த வேண்டுகோள். மூன்றாவது, இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு அடுத்த 6 நாள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா திமுக காரங்க எல்லாத்தையும் உழைப்பாங்க. இதான் நம்ம எல்லாம் தமிழ்நாட்டில் பார்த்தோம். நம்ம திமுக காரங்க வரும். அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, கோவை மாநகரத்தினுடைய வளர்ச்சிக்காக அவர்களை அர்ப்பணித்து கடந்த பல வருடங்களாக ஒரு தொழில்துறையிலே சாதனை செய்து பல நண்பர்களுடைய இல்லத்திலே அடுப்பெறிவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளே, காலப்பட்டியலை மட்டும் அவர்கள் நடத்திக் கொண்டிருக்கின்றோம். இந்த பகுதியினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருந்து மக்களுடைய அன்பையெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய அண்ணன் ராஜேந்திரன் அவர்களே, கொங்கு நாடு முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த கொங்கு மண்டலம் இந்த பகுதியினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய நேரு நகர் அண்ணன் நந்து அவர்களே, இதுக்கு நீண்ட நாட்களாக சம்பா நிறுவனத்தில் நெருங்கிய ஒரு குடும்ப உறவினர்கள் மாதிரி இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நிறுவனத்தின் சார்பாக இங்கே வந்திருக்கக்கூடிய அண்ணன் மாருதி அவர்களே, எங்களுடைய தொழில் பிரிவினுடைய மாநிலத்துடைய துணைத் தலைவராக இருந்து கோயம்புத்தூர் மக்களுடைய பிரச்சனைக்கெல்லாம் தொடர்ந்து கொண்டு கொடுக்கக்கூடிய அண்ணன் செல்வராஜ் அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில விவசாய அணியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் ஜி கே நாகராஜ் அவர்களே, ஜோன் கனெக்ட் இந்த ஹோட்டலுடைய தலைவராக இருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணன் அவர்களே, அற்புதமான நம்முடைய நாட்டுக்காக பாடுபட்ட ஒரு சுதந்திர போராட்ட தியாகியினுடைய மகனாக கூட இருக்கிறாங்க. அவருக்கு நன்றி தெரிவித்து வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு காலையில இருந்து தான் பேசிட்டு இருக்கிறாங்க ஐயா. காலையில ஸ்மால் ஸ்கேல் மேனுஃபேக்சரர்ஸ் அசோசியேஷன் அந்த மீட்டிங் 1 மணி நேரம் பேசினாங்க. அதன் பிறகு நம்முடைய இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அங்கே போய் 1 மணி நேரம் தான் பேசிட்டுங்க. அடுத்து நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி கோயம்புத்தூர் நம்முடைய வேட்பாளர் சார்பாக நாம் இந்த வாக்குறுதி புத்தகத்தை வெளியிடுகின்றோம். இன்னும் 1 மணி நேரத்தில் இதில் மொத்தமாக 100 வாக்குறுதிகள் இருக்கு. நாம் சொல்றதே 100 வாக்குறுதிகள் 500 நாள். நிறைய பிசினஸ் ப்ராசஸ்ல 100 வாக்குறுதிகள் 500 நாட்கள். அதுவும் குறிப்பாக இந்த வாக்குறுதியை பொறுத்தவரை எல்லாத்தையும் கவர் பண்ணக்கூடிய வாக்குறுதி, அதாவது எல்லா செக்டரையும். ஐயா சொன்ன மாதிரி நம்முடைய விமான நிலையம் ஒரு பெரிய பிரச்சனை. அதனுடைய விரிவாக்கம் இன்னைக்கு காலத்தினுடைய கட்டாயம். இது மாதிரி நீங்கள் போஸ்ட்போன் பண்ண முடியாது. அதிலிருந்து ஆரம்பித்து நகரத்தினுடைய உள்கட்டமைப்புகளிலிருந்து இந்த நகரத்தினுடைய தொழிற்சாலைகளுக்கு தேவையான அரசிடமிருந்து நாம் செய்ய வேண்டிய கடமைகள். உதாரணத்துக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபென்ஸ் காரிடார் இருக்கு. இந்தியாவில் ஒன்று இருக்குதுங்க, யூபி தமிழ்நாட்டில் ஒன்று இருக்குது, இந்தியாவில் 2 இருக்குது, யூபியில் ஒன்று இருக்குது. நாம் புதுசாக ஆட்டோமொபைல் காரிடார் ப்ரப்போஸ் பண்ணோம். கோயம்புத்தூரை மையமாக வைத்து ஆட்டோமொபைல் காரிடார் தொலைநோக்கு பார்வை இருக்கக்கூடிய அடுத்த 25 ஆண்டுகள் இதெல்லாம் இன்னைக்கு செஞ்சோம் அப்படின்னா அடுத்த 25 ஆண்டுகள் கோயம்புத்தூருக்கு யாரும் போட்டியாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சு சில விஷயங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வு கிட்டத்தட்ட 70% இந்த மேனிஃபெஸ்டோட பார்த்தீங்கன்னா நாளைய வரப்போகின்ற பிரச்சனைக்கு தயார்படுத்தணும். நாளைக்கு நமக்கு இது வேணும், ரயில்வே ஜங்ஷன் இப்படி இருக்கணும், சர்க்குலர் ட்ரெயின் ஜங்ஷன் நமக்கு வேணும், அவுட்டர் ரிங் ரோட்ஸ் வேணும், கரூர் கோயம்புத்தூர் பசுமை சாலை வேணும், ஏர்போர்ட்ஸ் நம்ம சொன்ன மாதிரி அடுத்த கட்டத்துக்கு போகணும், நகரத்துக்குள்ள கிரீனிங் வரணும், பார்க்ஸ் வரணும். அதெல்லாம் தாண்டி தமிழகத்துக்கு 2வது ஐஏஎமாக கோயம்புத்தூருக்கு இண்டிவிஜுவல் மேனேஜ்மெண்ட் வரணும். ஓல்டேஜ் பீப்புளுக்கு நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஏஜிங் எய்ம்ஸ் மாதிரி நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஏஜிங் கொண்டு வரணும்.
60 வயதுக்கு மேலே யார் நம்முடைய நிறைய சொந்தங்கள் வயசாகிட்டு இருக்குது எல்லாருக்குமே கடுமையாக உழைச்சிட்டாங்க. அவர்கள் வயதான பிறகு அவரை பார்த்துக்கொள்ள வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கு. அதுக்கு நேஷனல் ஆஃப் ஏஜிங் இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த அறிக்கையில 100 விஷயங்களாக நாம் வைத்திருக்கிறோம் என்று சகோதர சகோதரி. இன்னைக்கு உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் கோயம்புத்தூர் நகர் இன்னைக்கு நாம் செலுத்தக்கூடிய வருமான வரிக்கும் நமக்கு அரசு செய்யக்கூடிய சலுகைகளுக்கும் பார்த்தீங்கன்னா யானைக்கும் எறும்புக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். ஒரு நகரத்தில் அப்படி இருக்கும்போது இந்த நகரம் வளராது. இந்த நகரத்தில் பொறுத்தவரை அடிப்படை பிரச்சனைகளை இன்னைக்கு தலைவரை தாண்டி கொண்டிருக்கிறாங்க. தொழில்துறை பிரச்சனைக்கு வரப்பட அடிப்படை பிரச்சனை ஒரு 100 மீட்டர் ஒரு தார் சாலை குண்டும் குழியும் இல்லாமல் கோயம்புத்தூர்ல இருக்கா? இல்லை. அட்லீஸ்ட் நாம சிவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்ல ஒழுங்கா போட்டுருக்கோமா? இல்லை. சாக்கடை தண்ணி போறது கரெக்டாக கட்டி வச்சிருக்கிறோமா? இல்லை. இல்ல நொய்யல் நதி என்னாச்சு தெரியலீங்க. கௌசிகா நதி காணாம போயிடுச்சு. இன்னைக்கு ஒரு நிலைமை பார்த்தீங்கன்னா 15 நாட்களுக்கு ஒரு முறை குடி தண்ணீர் வருது. அதுவும் கூட சிறுவாணி இருக்கக்கூடிய ஊர்ல போர் தண்ணி அனுப்பிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு குறியீடு. இப்படிதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நிலைமை இப்படித்தான் நமக்கு இருக்கு. இந்த அடிப்படையில கை வைக்க வேண்டிய நேரங்கள் எல்லாம் சரி பண்ணணும். உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தணும். தொழில்துறை கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா உலகத்துல இந்த ஒரே ஒரு நகரம் மட்டும்தான் மல்டிபிள் நேச்சுரல் கிளஸ்டர்ஸ் இருக்கு. அதாவது எல்லாம் கிராஸ் பண்ணிட்டாங்க. முதல்ல கோயம்புத்தூரை பார்த்தீங்கன்னா திமுக 4 பேர் அனுப்பிட்டாங்க. காலையில் பிஜேபி காரங்க நடிச்சிட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா எனக்கே புதுசு. பிஜேபி காரங்க திமுக அடிக்கிற மாதிரி தான் எப்போ அடிச்சிருக்கோம். ஆனால் என்னடா அது புது பிரச்சனையா இருக்கேன் கோயம்புத்தூர்ல. பிஜேபி காரங்க அடிச்சிட்டாங்க. 4 திமுக காரங்க போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கை காலில் கட்டு போட்டு அட்மிட் ஆகி படுத்துருக்காங்க. அந்த வேட்பாளர் எல்லாம் திமுக மொத்தமாக பிரஸ் மீட் உட்காந்து கோயம்புத்தூர் அராஜகம் ஒழிக பாரதிய ஜனதா கட்சி வந்ததுக்கு அப்புறம் நாங்கெல்லாம் பயந்துக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. பாபியில் அந்த அளவுக்கு தேர்தல் மாறிடுச்சா? மக்கள் ஓட்டு போடல. 4ஆம் தேதி ரிசல்ட் வரல. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு மொத்த டேபிள்ல எல்லா திமுக உட்காந்து காலையில் பிரஸ் மீட் கொடுத்துருக்காங்க. அன்பு சகோதர சகோதரிகள் என்ன காட்டுது? உங்களுக்கு தெரியும் அந்த பிரஸ் மீட் போய், எனக்கும் தெரியும் போய். இது என்ன காட்டுதுனாங்க, நேற்று எங்கூட நந்தன் இருந்தாங்க, எங்கூட நாகராஜன் இருந்தாங்க, எங்கூட தலைவர்கள் இருந்தாங்க. ஒரு கோர் கோயம்புத்தூர் சிட்டியில நாங்க 4 மணி நேரம் லேட்டா போறோம் சார். பிரச்சாரம் லேட்ல எல்லா இடத்துலையும் லேட் பண்ணி அந்த 20 பாயிண்ட் தாண்டினா 4 மணி நேரம் லேட். ஒரு அம்மா நின்று சொல்றாங்க, அண்ணே எதுக்குல லேட்டா வந்தேன்? நைட்டி போட்டு நிக்கிறாங்க. அதுக்காக சாரிக்கா லேட் ஆகி போச்சு, என்ன பண்ணுவேன், எல்லா பக்கம் லேட் ஆகி. அண்ணே வீட்டுல சமைக்காம நின்றுட்டே இருக்கிறேன், இப்போ வருவேன் அப்போ வருவேன் நின்றுட்டே இருக்கிறேன், என்ன சமைக்கோடு இல்லைண்ணே, ஏன் இப்ப லேட் பண்றேன் சாரிக்கா. ஸோ எனக்கு கிடைச்ச ஒரு அனுபவம். கை குழந்தையோடு தாய்மார்கள் எல்லாம் நம்ம முழு கேம்பையும் பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் கை குழந்தையோடு பெற்றோர்கள் குழந்தை கொண்டு வராங்க, நிற்கிறாங்க. குறிப்பாக மிடில் கிளாஸ் அதிகமாக நிற்கிறாங்க. குறிப்பாக ஆஸ்பிரேஷனல், நான் வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கணும்னு சொல்கிறவங்க நிற்கிறாங்க. இது தமிழக அரசு ரொம்ப புதுசு சார். எல்லாருக்கும் புதுசு, இது எனக்கு புதுசு. குறிப்பாக திமுகவுக்கு ரொம்ப ரொம்ப புதுசு. அதனால யாராலையும் இது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எப்படி மக்கள் வர்றாங்க? சாரசாரையாக இதுவரை அரசியலுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, நான் உண்டு, என் வேலை உண்டு, எனக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் என்னன்னா ஒரு 5 வருஷத்துக்கு ஓட்டு போட்டு வந்தோம்னா எனக்கும் அரசியலுக்கு இருக்கக்கூடிய சம்பந்தத்தை நம்முடைய கேம்பெயினிங் உடைச்சிருக்கு சார். கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் எல்லா மக்களுக்கும் உங்களுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இருக்குங்க. இந்த அரசியல்ல முக்கியமானவர்கள் நீங்க தான். உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு தான் இந்த அரசியல் பணி நடக்க வேண்டும் என்பதை பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி கடந்த ஒரு 10-12 நாட்களாக காட்டியிருக்கின்றோம். அது நகரம். அப்ப திமுக காரர்கள் கோவம் என்னன்னா, அது 4 மணி நேரம் லேட்டா வந்து பெண்கள் நிற்கிறாங்க சார். மிச்சம் நிற்காது விடுங்க சார். பெண், ஒரு பெண் என்ன பாடத்துல சொன்னேன் சார், நைட்டியோட ஒரு பெண் வந்து ரோட்டுக்கு வந்து நிற்கிறாங்கன்னா அந்த பெண்ணுக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் வந்து நிற்பாங்க. நம்முடைய கொங்கு பகுதியினுடைய பெண்கள் ரொம்ப சென்சிட்டிவ். வீட்டுக்கு போனா கூட வெளியே நமக்கு ஒரு சொம்பளை தண்ணி கொண்டு வந்தா கூட புடவையை மாத்திட்டு தான் வெளியே வரும். நம்முடைய கொங்கு பகுதி எல்லா இடத்துலையும் நம்ம போனோம்னா தாய்மார்கள், சகோதரிகள் வெளியே ஒரு தண்ணி கொடுக்கமா நம்ம போனா கூட ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு வந்து தான் தண்ணி கொடுப்பாங்க. அதனால நான் எல்லாத்துக்கும் சொல்லுவேன், எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கேன். ஒரு தாய்மார், ஒரு சகோதரி வீட்டுக்குள்ள இருந்து ட்ரெஸ் மாத்தினா கூட டைம் ஆயிடும், அப்படியே ஓடி வந்து நம்ம வண்டி போகும்போது நைட்டியோட வந்து கொங்கு பகுதியில் நான் பார்த்தது கிடையாது, நீ பார்க்க போவதும் கிடையாது. நம்முடைய சகோதரிகள் தாய்மார்கள் நிற்கிறாங்கன்னா நம்மளை அவங்க எப்படி பார்த்தா அப்படி நிற்பாங்க. நம்முடைய மகனாக பார்க்கறாங்க, பேரனா பார்க்கறாங்க, சகோதரனா பார்க்கறாங்க. அந்த நம்பிக்கையை நாம் காப்பாற்றி ஆக வேண்டும். நம்ம தலைவர்கள் வண்டி மாற்றத்தை நம்மால் கொடுக்க முடியும். நாம் செய்ய
ஒரு நேர்மையான அரசியலை செய்வோம் அப்படின்னு. அதனால எனக்கு தெரியுங்க ஐயா, இந்த தேர்தல் என்னுடைய உள்ளுணர்வு. நம்ம எதுவும் பிரஸ்ல பேசல, நம்ம அப்படி ஜிங்கோயிசம் எதுவும் பேசல சார். இதுவரை இந்தியாவில் ரெக்கார்டான ஒரு மெஜாரிட்டி கோயம்புத்தூர் ரெக்கார்ட் ஆகும் சார். மக்களுடைய சிந்தனை, மக்கள் எப்படி யோசிக்கிறாங்க. ஆனால் ரொம்ப சைலண்டா இருக்காங்க சார். இது இந்த இதில் தெரியாது. அது என்ன சார், அந்த சர்வே எல்லாம் போடுறாங்கல்ல, பாஜக முந்துகிறது, பாஜக 1% இங்க இருக்குது, பாஜக இப்படி இருக்கு, அதெல்லாம் தெரியாது சார். இது சார் அப்படியே கோபத்தில் உட்கார்ந்துருக்காங்க வீட்டில். 2 நான் ஏப்ரல் 19ஆம் தேதி பார்க்காம இருக்கிறேன். இன்னைக்கு ஏப்ரல் 19ஆம் தேதி எனக்கு தெரிஞ்சு இவிஎம் உடையிற அளவுக்கு அமுத்தப்பாங்க. இதில் ஒன்றும் நான் பார்க்க விட மாட்டேன். பல இடத்துல பாருங்க இவிஎம் ஸ்ட்ரக் ஆகி நிற்கிறாரு. ஏன்னா நம்முடைய தாய்மார்கள் அவ்வளவு கோபத்தில் இருக்காங்க, ஆதங்கத்தில் இருக்கிறாங்க, எல்லாவற்றையும் தாண்டி நம்பிக்கையில் இருக்கிறாங்க. இது பரஸ்பரம் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேச போகிறோம் சார். இந்த மீட்டிங் உங்களுடைய ஆதரவு, அதே நேரத்தில் நான் பரஸ்பரம் பார்ப்பதற்கு காலப்பட்டியில் ஒரு இடத்துல நம்ம பார்க்க முடியல. ராஜேந்திரன் கேட்டாங்க, கண்டிப்பாக இங்கே பார்க்கணும். ஸோ பரஸ்பரம் நம்ம பார்க்க போகிறோம், கருத்தை பரிமாற போகிறோம், நம்முடைய பிரச்சனைகள், உங்கள் பிரச்சனைகள், எங்கள் பிரச்சனையாக தீர்க்க போகிறோம். 2வது பாயிண்ட் தான் சார். நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்றது, அடுத்த 6 நாட்கள் உங்களுடைய மேலான ஆதரவு, தொழிற்சாலைகள், பணிபுரியக்கூடிய நண்பர்கள், கொலீக்ஸ் எல்லாத்தையும் சொல்லுங்க. 100% வாக்குப்பதிவு, பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு நீங்கள் சொல்ல வேண்டும் என்கின்ற என்னுடைய அன்பான வேண்டுகோள். வாய்ப்பு